ஹலோ பிரெயினியாக்ஸ், வெல்கம் டு பாப் அண்ட் நான் உங்கள் சுரேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு டெக்னிக்கல் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு காரோட ரிஸ்டோரேஷன் வீடியோ. ஃபர்ஸ்ட் நான் ஒரு ரிக்வஸ்ட் போட்டு வச்சுருந்தேன், அது சில காரணங்களுக்காக நான் விற்றுட்டேன். ஸோ ரிக்வஸ்ட் போட்டு விற்ற உடனே எனக்கு கார் தேவை இருந்துச்சு. ஐ பாட் திஸ் மாருதி 800. ஆனால் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஃபோட்டோவில் இருக்க மாதிரியான கலர் அது கிடையாது. ஆக்சுவலி வந்து அது ரொம்ப டல்லாக, ரொம்பவே ரஸ்டியாக தான் இருந்துச்சு. அதை நான் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். சின்ன பட்ஜெட்டில் கார் வாங்க ஆசைப்படுறவங்க இவரை ரீச் அவுட் பண்ணுங்கள். இவர் எங்கள் அண்ணன் மோகன். இவர் தான் இந்த காரை எனக்கு விற்றார். 40,000 கிலோமீட்டர் இந்த காரை நான் எடுத்தேன். ஸோ அதை வந்து வாங்கின குஷியில் கொஞ்சம் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப்பில் விட்டேன். ஸோ அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதில் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து கொஞ்சம் அதை மேக்கப் பண்ணி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சு. நிறையவே அதில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணோம். ரஸ்ட் அதிகமாக இருக்கிறதுல ரேப்பிங், பம்பர், ஹெட்டூம், ஹெட்லைட்டு, டெயில் லைட்டு, அப்புறம் வந்து உள்ளே ரொம்ப அழுக்காக இருந்துச்சு, அதெல்லாம் இன்டீரியர் டீட்டெயிலிங் பண்ணி ஒரு நல்ல மியூசிக் சிஸ்டமும் போட்டு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு டீட்டெயிலிங் ஒர்க் அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? அப்புறம் வந்து இந்த கார் வாங்கியாச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த ரெட்ரோ கார்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இங்கேருந்து என் காரை எடுத்துகிட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு லாங் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அங்கேருந்து திருவாரூர்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 250 to 300 கிலோமீட்டர்ஸ் வரும். நான் அந்த நேட்டிவ் போனதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ராப்ளம் வச்சுட்டான். அது என்னென்னா ரேடியேட்டர் பாயில் ஆகிடுச்சு. வாங்கி இப்போ தான் செலவு பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே வந்து பெரிய ப்ராப்ளம் வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. பட் எனக்கு வந்து இந்த ரெட்ரோ காரை விட வேண்டாம், எனக்கு பழைய கார் விட வேண்டாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் நிறைய பேர் சொன்ன ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து அதை விற்றுரு, தேவையில்லை உனக்கு இந்த காரு, நீ வேறு எதனா நல்ல கார் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இருந்த அந்த கிரேஸ்னால நான் என்ன பண்ணேன், அகைன் அதை நான் ரெடி பண்ணேன். ஸோ ரெடி பண்ணால் அது கொஞ்சம் செலவாச்சு. ரெடி பண்ணோடனே மெக்கானிக் வந்து கேரண்டி கொடுத்தாரு, நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துகிட்டு எங்கன்னா போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேரண்டி கொடுத்துருந்தார். ஸோ ரெடி பண்ணி ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணோம். ட்ரிப் வந்து சென்னையிலேருந்து மதுரை, அண்ட் மதுரையிலேருந்து திருச்செந்தூர், அண்ட் திருச்செந்தூர்லேருந்து கன்னியாகுமரி, அண்ட் கன்னியாகுமரிலேருந்து டைரக்ட் சென்னை வியா மதுரை. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1500 to 2600 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போயிருப்போம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருந்துச்சு. நான் அந்த ட்ரிப்பை பற்றியே வந்து தனியாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அதில் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். அதில் நான் அதை பற்றி நான் பேச பார்க்குறேன். அண்ட் போய் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஐ லவ் திஸ் கார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. டென்னிகாஸ் நான் இதை வைக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஓகே, கார் வாங்கினதுலேருந்து இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் மழை காலம் கிடையாது, மழை காலம் வந்துச்சு. மழை காலம் வரும்போது தான் அந்த காரில் இருக்க ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. ஆக்சுவலி வந்து கீழே ஓட்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் அந்த ஓட்டையெல்லாம் அடைச்சி சீல் போட்டு மேட்லாம் போட்டு கொடுத்தாரு என் ஃப்ரெண்டு. காலத்தில் காரை நம்பி எங்கேயுமே போக முடியாது, ஏன்னா மழை பெய்யும் போது உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிது. கீழே எறும்பு வர ஆரம்பிச்சிது, கால் வைக்கிற இடத்துலேருந்து தண்ணி, அதுவும் இல்லாமல் வந்து எலியெலாம் உள்ளே வர ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பண்ண பியூட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே காணாமல் போயிடுச்சு ஒரு வித்தின் ஒரு 2-3 மந்த்ஸ்க்குள்ளேயே. மழை வந்து அவ்வளோ ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. கார் ஃபுல்லாக ஒரே ரஸ்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. கால் வைக்கிற இடம் பாருங்களேன், அந்த இடம்லாம் உறிஞ்சி போய் அந்த இடத்துல தண்ணியெல்லாம் தேங்கி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பார்த்தா சைலன்சரும் ஓட்டை, அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாக ரஸ்ட்டு, டயர் ஏரியாவில் ரஸ்ட்டு, இப்படியே விட்டால் கார் சுத்தமாக போய்டும் அப்படின்னு நானும் என் தம்பியும் வண்டி எடுத்துகிட்டு சென்னை ஃபுல்லாக ரீஸ்டோர் பண்ணுற ஷாப்ஸ் தேடி அலைய ஆரம்பித்தோம். மவுண்ட் ரோட்டில் தேடினோம், புதுப்பேட்டில் தேடினோம். பட் எங்களுக்கு லக் இல்லை, தேடி எந்த பயனுமே இல்லை. கடைசியாக வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு அவுட்டர் ரிங் ரோட்டில் ஒருத்தர் கிடச்சார். அவர் பேர் மிஸ்டர் யோகேஷ். அவர் வந்து மாருதி 800ஓட ஸ்பெஷலிஸ்ட். ஏன்னா நாங்கள் அங்கே போகும்போதே வந்து நிறைய மாருதி 800 வந்து அவர் ரீஸ்டோர் பண்ணிகிட்டு இருந்தார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. அதுவும் இல்லாமல் அவர் ப்ரைஸ் வைஸ் ரொம்ப கம்மி. நாங்கள் சென்னை ஃபுல்லாக தேடணும், பட் அங்கே யாரும் கிடைக்கல. பட் அவர் ப்ரைஸ் வைஸாக ரொம்ப கம்மி. அதனால் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வீட்டு பக்கத்துலேயே இருந்துச்சு. அங்கே ஆல்ரெடி ஒரு மாருதி 800 பண்ணிகிட்ருக்காரு. இதுவுமே வந்து பெயிண்ட்டுக்காக வந்தது தான்.
நான் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில் அண்ட் வந்து மேப்போட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வேணுங்கிறவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது அவருக்கான மார்க்கெட்டிங் வீடியோலாம் கிடையாது. ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணுறாரு அந்த தம்பி. அதனால் அவருக்கான ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம். கடைசியில் தான் வந்து சேர்ந்தார் விநாயக்கா. நம்ம கடைசியாக ஒரு தடவை இந்த காரை வந்து ஒயிட் கலரில் பார்த்துக்கலாம். நம்ம கார் ஷெட்டில் விடும்போது இப்படி தான் இருந்துச்சு. சீட் கவர்லாம் ரிமூவ் பண்ணாங்க. உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக வந்து கழட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இன்டீரியர்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு 800 அவர் ஆல்ரெடி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. உள்ளே இருக்க சீட் கவர்ஸ்லாம் கழட்டுறாங்க. ஒரு சீட் கழட்ட முடியல, அதனால் அதை வெல்டிங் பண்ணி அதை கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஒவ்வொரு பார்ட்டாக ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாலையுமே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வழியாக தான் எலி வருது போல். எலி வேலையானாலும் தனி வேலை வேண்டும் போல். ஃபுல்லாக சீட்டெல்லாம் கழட்டியாச்சு. இப்போ இன்னும் மேட்டு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அந்த மேட் வந்து என் ஃப்ரெண்டு இப்போ ரீசெண்டாக ஒட்டி கொடுத்தாருன்னு சொன்னேன், அந்த மேட் அது. ஸோ பார்த்துங்க எவ்வளோ பெரிய எலி வேலை. சீட்ஸ் கழட்டின இடம் வரைக்குமே நிறைய இடத்துலலாம் ரெஸ்ட்டு நிறையவே இருக்குது. நானே அதுக்கப்புறம் அந்த வடக்கு நண்பருக்கு என்ன கோவம் வச்சுன்னு தெரில, வேகமாக அந்த மேட்டெல்லாம் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சொன்னேன், இப்போ தான் ப்ரோ ரீசெண்டாக ஓட்டுன்னு கொஞ்சம் பார்த்துப்பீங்க, அதெல்லாம் இல்லை, டக்குன்னு பிச்சார், எல்லாத்தையும் தூக்கி போட்டார். ஒயரெல்லாம் பார்க்கவே இல்லை, சக்குன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டார். கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நல்லது தானே, நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். இப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜ்டு பிக்சரே நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஃபுல்லாக ரஸ்ட்டுங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, காட்டுறேன் பாருங்கள். கால் வைக்கிற இடம் எல்லாமே ரஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே ஓட்டை இருக்குது. இவ்வளோ இருந்தால் அப்புறம் ஃபுல்ல எறும்பு வராமல் என்ன பண்ணும், எலி வராமல் என்ன பண்ணும்ல. பாருங்கள், இந்த கியர் போகிற இடம் அது, அந்த இடம் ஃபுல்லாக ரஸ்ட்டு. கால் வைக்கிற இடம், அந்த இடம் ஃபுல்லாக ரஸ்ட்டு. ஓட்டை தெரியுது பாருங்கங்க. தண்ணி அப்புறம் உள்ளே வராமல் என்ன பண்ணும். கார் ஓட மட்டும்தாங்க செஞ்சுது. இன்ஜினில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் பாடியில் கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை, நிறையவே ப்ராப்ளம் வச்சுருந்துருக்காங்க. நல்லது, இதை ரீஸ்டோர் பண்ணிவிடுவோம். கடைசியாக 2002 இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதை நம்ம எல்லாத்தையும் கழட்டிட்டோம். இப்போ கார் வந்து பிறந்த மேனியில் இருக்குது. ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்தோம். அவங்க மேலே இருந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுரண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ பெயிண்ட் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இது மேலே இருக்கிற பட்டி மாதிரியான மாவு போட்டு சுரண்டி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ உள்ளே ஒன்றுமே இல்லை, எல்லா ஸ்பேரும் கழட்டுன மாதிரியே இருக்குது. உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது. அண்ட் நாங்கள் எப்படி பிரிச்சுட்டோம்னா, அவர் பெயிண்ட்டு, டிங்கரிங் அண்ட் மற்ற வேலைகள் வந்து அவர் பார்த்துக்கிற மாதிரியும், ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நானும் என் தம்பியும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து தரோம்னு நாங்கள் பிரிச்சுட்டோம். நாங்கள் வந்து 30 டேஸில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 வீக்ஸ் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தேடி நான் அலைஞ்சிருக்கேன். ரிச்சி ஸ்ட்ரீட்டு அண்ட் புதுப்பேட்டு, அந்த ஜிபி ரோடு, இந்த 3 இடங்கள்ல இப்போ நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா நிறைய இடங்கள் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். நான் இந்த வீடியோலையுமே ஐ வில் புட் சம் இன்ஃபர்மேஷன்ஸ் டு யூ. நாங்கள் நிறைய ஸ்பேர் வந்து புதுப்பேட்டில் தான் வாங்கணும். ஆக்சுவலி நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங் வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்டில் புதுப்பேட்டு உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் வந்து ஒரு ரோடு போகும். இந்த ரோட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்பேர் பார்ட்ஸுமே கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். கார் விட்டு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஆக்சுவலி வெளி சைடில் வந்து எல்லாமே ஒர்க் பார்த்துருக்காங்க. பட்டியெலாம் போட்டு தேய்ச்சி எடுத்துட்டாங்க. உள்ளேயுமே வந்து ஓட்டர் இருக்கிற இடங்களெல்லாம் வந்து வெல்டிங் வச்சு ஃபுல் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரெஸ்டரேஷன் சைடில் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க வேண்டிய வேலை தான். ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம். ஸோ பெயிண்ட் அடிச்சுட்டு கார் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானுங்க. காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் இந்த கார் வச்சு வேறு என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். எதனா ட்ரிப் பிளான் பண்ணலாமா வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே, இல்லை வேறு எதனா மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாமா? நான் அடுத்த ஒரு மாடிஃபிகேஷன் பிளான் வச்சுருக்கேன். RPM என்ன எனக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. RPM மீட்டர் வந்து செட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து ஐம் கோ த்ரூயிங் லாட் ஆஃப் வீடியோஸ். அதை பார்த்துட்டு நானே பண்ணலான்னு இருக்கேன். எந்த ஒரு மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போகாமல் நானே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன். லெட்ஸ் see how this goes and thank you.